நம்ம சைலன்சர் எல்லாமே பழசு இந்த மாதிரி துருப்பிடிச்சி கண்டிஷன் வந்து ஒஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஹோல் விழுந்து நம்ம சைலன்சரே மாற்ற வேண்டியதாயிரும். அதை பண்ணாமல் அதை எப்படி நம்ம சேவ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து இதோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம இதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ரெஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த பெண்டு எல்லாமே கட் ஆகி நம்ம சைலன்சரே என்டையராக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிரும். இதுக்கு தேவையானது வந்து 2 எம்ரி வேணும். ஒன்று வந்து ஹார்டு வந்து 80, சாஃப்ட் வந்து 600 வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹார்டை வச்சு நல்லா தேய்ச்சிடணும். இதை நம்ம தேய்க்கும் போதே அந்த ரஸ்ட்டு எல்லாமே மேக்ஸிமம் வந்துடும். அந்த எம்ரி போட்டு இந்த லெவல் வர வரைக்குமே நல்லா தேய்ச்சிருங்க. எல்லாமே நல்லா போயிடுச்சு துரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண போகிறது 600. இந்த 600 வச்சு இது ஃபுல்லாகவே ஸ்மூத்னிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணால் நமக்கு கிளியராக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. வெயிலில் வந்து காய வச்சிடணும். கொஞ்சம் ஹீட்டும் ஏறணும். தண்ணி எல்லாமே காஞ்சி போயிடும். ஹீட்டும் நல்லா ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. நார்மல் பெயிண்ட் வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு, யூஸ் கிடையாது. நார்மல் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்காதீங்க. ஹீட் ரெசிஸ்டன்ஸ் சைலன்சர் கோட்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அது வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 3 கோட்ஸ் அடிச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து ப்ராப்பராக ஆயிடுச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. ரெஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. இது காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் அடித்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ.